நான் கேட்குற எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லலை. இப்போ உங்கள் முன்னாடியும் கேட்குறேன், இந்தி திணிப்பை ஏற்காததால் கொடுக்காமல் இருக்கக்கூடிய கல்வி நிதி எப்போ வரும்? பாஜக மாநிலங்களுக்கு வாரி வழங்கிவிட்டு இயற்கை பேரிடர்களுக்காக நாங்கள் கேட்ட நிவாரணத்தை கூட முறையாக தரலையே. ஏன்? கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு எப்போ அனுமதி வரும்? கேடு அறிக்கை எப்போ வெளியே வரும்? இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கு. இது எதுக்குமே அவங்க கிட்ட இருந்து பதில் வராது. ஏன்னா இது எல்லாமே பாஜக தமிழ்நாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய துரோக லிஸ்ட். இது அவங்க ஒவ்வொரு முறை இங்கே வரும்போது அந்த லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுது. நாங்கள் எதுக்காகவும் இவ்வளவையும் பேசுகிறோம்னா, நம்முடைய இந்திய நாடு ஒற்றுமையாக வலிமையாக இருக்கணும்னு தான் இவ்வளவையும் சொல்கிறோம். நாங்கள் நாட்டோட யூனிட்டுக்காக போராடுறோம். பாஜகவோ ஃபார்மாலிட்டி பேசி பாசிச அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மாநிலங்கள் தான் நாட்டினோட அடித்தளம். இந்தியா என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதை பாஜக உணர்ந்து செயல்படணும் தான் ஒன்றிய அரசுன்னு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்த நாட்டில் வாழ்கிற மக்களை காப்பாற்றுறது தான் உண்மையான நாட்டுப்பற்றுன்னு நாங்கள் அழுத்தமாக சொல்கிறோம். என்டிஏங்கிற பேரில் தமிழ்நாட்டில் பாஜக உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு எந்த கொள்கையும் கிடையாது. அது முழுக்க முழுக்க கட்டாயத்தாலையும் ஒரு சிலரின் சுயநலத்துக்காக கூடியுள்ள துரோக கூட்டணி அது. நான் கேட்குறேன், நீட் தேர்வு விலக்கு பற்றி அக்கறையோடு கேட்டு இருக்கக்கூடிய எதிர்கட்சியினர் அவங்களோட கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற பாஜக கிட்ட அதை வலியுறுத்த ஏன் தயங்குறாங்க, அஞ்சி நடுங்கிறாங்க? தமிழ்நாட்டு மேலே பாஜக வலுக்கட்டமாக திணிச்சிருக்கிற திட்டங்களை பற்றி குரல் எழுப்ப திராணி இல்லாமல் இருக்கிறவங்க நெஞ்சு நிமித்தி எப்படி மக்களுக்காக கேள்வி எழுப்புவாங்க? தமிழ்நாட்டோட தன்மானத்தை காக்க எப்படி தலை நிமிர்ந்து பேசுவாங்க? அதனால்தான் நடக்க போகிற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் இந்தியன்னு அழுத்த நிறுத்தமாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன்.